என்றும் இறைவன் அருள் தேடும் மகர ராசிக்காரர்களே வணக்கம். மகர ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, சமநிலையில் இருப்பவர் நீங்கள் மொத்தத்தில் பக்குவப்பட்டவர். கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 11 செப்டம்பர் 2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14 செப்டம்பர் 2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15 செப்டம்பர் 2025 அன்று களத்திர ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16 செப்டம்பர் 2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 29 செப்டம்பர் 2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் என்று பார்த்தால், எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின் வாங்காத மகர ராசியினரே இந்த மாதம் நன்மை வரும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவார்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவார்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். வீண் மற்றும் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்துக் கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரின் படைப்புத் திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவார்கள். நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தந்தையுடன் வீண் வாக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளித்தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். திருவோணம் என்று பார்த்தால், இந்த மாதம் எடுத்துக் கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சினைகளையும் எளிதாக தீர்ப்பீர்கள். பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும், ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை. வியாபாரம் என்று பார்த்தால் உங்களது பேச்சிலேயே பிரச்சனைகள் உருவாகும். ஆதலால் எங்கு போனாலும் நிதானமாகவும் யோசித்தும் பேசுங்கள். நல்ல லாபத்தை பெறலாம். குடும்பம் என்று பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். தந்தை வழியில் பணம் வரும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். அலுவலகம் அல்லது வேலை பார்க்கும் இடங்களில் தங்கள் மேல் அதிகாரிகளில் தலைமையில் இருப்பவர்களின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவிற்கு நெருக்கமாவீர்கள். நல்ல சம்பளமும் கிடைக்கும். பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். அல்லது ஐயனாருக்கு சனிக்கிழமை அன்று பொங்கலிட்டு வணங்குவது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்த்தால் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 19, 20, 21. அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்த்தால் 13,
14. இத்துடன் மகரம் ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்த்துவிட்டோம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கட்டும். அடுத்த மாத ராசிபலனில் மீண்டும் நாம் சந்திப்போம். எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரட்டும். நன்றி, வணக்கம்.